Hello friends, welcome to ARK Diaries. Royal Enfield bike பக்காவா வந்து நம்ம வீரானந்த் ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்கை ரெஸ்டோர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா பெயிண்டிங் பண்ணணும், என்னன்னாலுமே நீங்கள் வந்து வீரானாவை கான்டெக்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம சேனலில் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. அதில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து எங்கே ரெடி பண்ணுறாங்க, அதே மாதிரி விண்டேஜ் புல்லட்ஸ் ஒரு 90s வந்து 80s வந்த புல்லட்ஸ் எல்லாமே எங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் கவர் பண்ணுங்கன்னு கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வீரானா வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு வந்து நான் ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு புது வண்டி கூட இந்த மாதிரி இருக்காது, அந்த பெயிண்டிங் ஆகட்டும் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த எந்த வருஷம் மாடல்லாம் இந்த பைக்கை பற்றி ஒரு இன்ட்ரோ? இது வந்து ஆக்சுவலி 2008 ஸ்டாண்டர்ட் புல்லட்டு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து செல்ஃப் கிடையாது, டிஸ்க் கிடையாது. பட் ஆனால் இது வந்து நம்ம சேல் பர்பஸ்க்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வந்து இப்போ வாங்க போகிற கஸ்டமர் யாராக இருந்தாலும் டிஸ்க் செல்ஃப் கேட்குறாங்க, லேட்டஸ்ட் வண்டி மாதிரி. ஸோ அதனால் செல்ஃப் ஆல்டர் பண்ணியிருக்கோம், டிஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2008 செகண்ட் ஓனர் வண்டி. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி ஃபுல் ஒர்க் டன் ஃபார் சேல், ரெடி ஃபார் சேல். ஆனால் கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாரும் கேட்பாங்க. ஸோ வண்டி எந்த நிலைமையில் இருந்தது, என்னென்னலாம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி? ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ரன்னிங் கண்டிஷன் கிடையாது, வெறும் இன்ஜின் ஃப்ரேம் ஆர்சி புக் மட்டும்தான் கொடுத்தாங்க. ட்ரை சைக்கிள் எடுத்து இறக்கணும். ஸோ எடுத்து வந்து கம்ப்ளீட்டாக இதில் A to Z எல்லாமே புதுசு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2012-13 வந்த கிளாசிக் பைக்கோட ஸ்பேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹெட்லேருந்து ஃபோர்க்கு, டிஸ்க்கு, சைடில் ஏர் ஃபில்டர் பாக்ஸு, சைட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட தான் வரும். சீட்டு மட்டும் ஸ்டாண்டர்ட் சீட் போட்டிருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து பாயிண்ட் மெக்கானிசம் வண்டி, பாயிண்ட் சிஸ்டமில் இருந்துச்சு. இதை வந்து இப்போ எலக்ட்ரானிக்காக மாற்றிருக்கோம். ஸோ எலக்ட்ரானிக்காக மாற்றிருக்கனால இதில் வந்து இந்த ரிவர்ஸ் அடிக்குங்கிற அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுருக்கோம். ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இது வந்து வித் செல்ஃப் ஸ்டார்ட்டோட வருது. ஸோ இதோட பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு பீட்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ ஓல்டு பைக் ஓட்டுற அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் இதில் இந்த கிக் பண்ணால் ரிவர்ஸ் வரும்ன்ற ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா இது பாயிண்ட் சிஸ்டம் கிடையாது, எலக்ட்ரானிக். பேட்டரி இருந்தால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இப்போ லேட்டஸ்ட் வண்டி மாதிரி. ஸோ அதனால் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லேருந்து எல்லாமே லேட்டஸ்ட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஓல்டு லுக்ஸில் லேட்டஸ்ட் வண்டி அப்படி தான் சொல்லணும். ஓகே. ஆஃப் பண்ணிடலாம்ண்ணா. ஆனால் இப்போது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பிரேக் வருதுண்ணா. ஆமாம், இதில் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிக்கு ரைட் சைடு பிரேக் வரும். ஸோ இது எல்லாராலையும் ஓட்ட முடியுமா? ஸோ இது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு பழகணும் பிகினிங்கில். இது வந்து லெஃப்ட் சைட் பிரேக்கு, ரைட் சைட் கியர் வரும். ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள். இந்த பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிளோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எந்த வண்டியில் இல்லாத ஒரு ப்ளஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நியூட்ரல் ஃபைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கியர் வந்து எந்த கியரில், டாப் கியரில் இருந்தாலும் சரி, தேர்ட் கியரில் இருந்தாலும் சரி, சடனாக நீங்கள் பிரேக் பண்ணி நியூட்ரல் பண்ணணும்னா அந்த நியூட்ரல் ஃபைண்டரை ஒரு தட்டினீங்கன்னா, ஆர்பிஎம் லைட்டாக குறைச்சி தட்டினீங்கன்னா நார்மலாக அப்படியே நியூட்ரல் ஆகிடும் ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ நீங்கள் அகைன் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அது இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த கியர் பாக்ஸ், இந்த இன்ஜின் ஓட்டுற அந்த சுகம் இருக்கு இல்லையா, புல்லட் அப்படின்னா நீங்கள் ஒரு அதாவது 40 ஸ்பீடில் ஒரு டாப் கியரில் போனீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஹார்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது இந்த வண்டியில் தான் கிடைக்கும். லேட்டஸ்ட் பைக்ஸை விட இந்த பைக்ஸ்லாம் ரொம்ப கிடைக்கும். ஸோ என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டி தான். ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு பிரேக்கில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் வேகமாக வந்து திரும்புறீங்க அப்படின்னா கூட லெஃப்ட் சைடு பிரேக் அழுத்தி அப்படியே திரும்பலாம் ஈஸியாக. உங்களுக்கு அது ஓட்டும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். அதனால் இது வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமை விட இந்த சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு லேட்டஸ்ட் இன்ஜினோட, ஸோ இந்த இன்ஜின் என்னென்ன ஸ்பெஷல்னா? ஆக்சுவலாக இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசி இன்ஜின், யூனியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனியன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து உள்ளே மவுண்டடாக இருக்கும். ஸோ இதில் கியர் பாக்ஸ் தனியாக இருக்கும். நீங்கள் இன்ஜின் வேலை பார்க்கணுன்னா தனியாக பார்த்துக்கலாம், கியர் பாக்ஸ் வேலை பார்க்கணுன்னா தனியாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வண்டி வந்து கேஸ்டைன் இன்ஜின். கேஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாக உங்களுக்கு பிக்கப் இருக்கும். இனிஷியலாக பிக்கப் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல டெம்பரேச்சர், இன்ஜின் ரன்னிங் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதோட பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிக்கப் இருக்கும், நல்ல மைலேஜ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா அலுமினியம். தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஒரு ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினோட சவுண்டு மாறும். இதில் அப்படி மாறவே மாறாது, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் இது. ஸோ இது வந்து நல்ல லைஃப் இருக்கும், லாங் லைஃப் இருக்கும் இந்த இன்ஜின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷம் வண்டி, 60 வருஷம் வண்டிலாம் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வர லேட்டஸ்ட் யூசி இன்ஜின் ஓடுமான்றதை நம்ம ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த யூனியன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் இல்லாமல் இந்த இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஓகே.
ஆனால் இப்போது உங்களோட கேரேஜ் பற்றி எங்கே ஷாப் இருக்குது? ஆக்சுவலாக நம்மது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோ ஆஸ்பைரஸ் கராஜ்னு சொல்லிட்டு இந்த மோட்டோ ஆஸ்பைரன்றது என்னோட இன்ஸ்டா பேஜ். ஸோ இந்த மோட்டோ ஆஸ்பைரர் கராஜ்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்கள் வண்டியை மட்டும் ரெடி பண்ணுறீங்க, எங்கள் வண்டியில் ரெடி பண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த மோட்டோ ஆஸ்பைரர் கராஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புதுப்பேட்டையில் நமக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயே தான் ஒர்க் பண்ணுறோம். அங்கேயே எங்களுக்கு ஒரு சின்ன வேர் ஹவுஸ் மாதிரி சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்கோம். அங்கே தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு கூடிய சீக்கிரத்தில் கராஜாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுறீங்களா இல்லை எல்லா விண்டேஜ் பைக்ஸுமே நாங்கள் பண்ணுறோம். விண்டேஜ் பைக்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் பைக்ஸுமே சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து மெயினாக இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபுல் ரெகுலர் ரொட்டீன் சர்வீசஸ் வந்து நம்ம எடுக்கிறதில்ல. மேஜர் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு இந்த இஷ்யூ ரொம்ப நாளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இல்லை இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல, இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அதை பர்டிகுலராக எடுத்து அது என்ன ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே நாங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் வண்டி கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பைக் தவிர வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜி புல்லட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் புல்லட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து இப்போ தான் பிரிச்சிருக்கோம். இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு வண்டி, கஸ்டமர் வண்டி தான், மேட் க்ரீனில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு வண்டி இப்போ எடுக்க போகிறோம். இன்னும் 2 டேஸில் போய் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரணும். அது ஊட்டிலேருந்து வருது அந்த வண்டி. ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக ஒர்க்குக்காக தான் வருது. அதை போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆனால் இப்போது இந்த 2010க்கு அப்புறம் BS3க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ரெடி பண்ணுறதும் ரெஸ்டோர் பண்ணுறது அது கொஞ்சம் ஈஸியான வேலை. ஏன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டேங்க்லேருந்து எல்லாம் வாங்கி நம்ம பெயிண்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி ஒரு 2010க்கு முன்னாடி வந்த மாடல், இந்த மாதிரி ரொம்ப ரேரான மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் எதுவுமே கிடைக்காது. ஸோ நம்ம தேடி வந்து பைக்கை வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான டெக்னீஷியனும் தேவை. ஏன்னா எல்லா மெக்கானிக்ஸும் வந்து கொஞ்சம் ஓல்டு புல்லட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு கரெக்டான டெக்னீஷியனும் தேவை. ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்ட எப்படி? எங்ககிட்ட கரெக்டான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு மெக்கானிக்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 35-40 இயர்ஸாக அந்த புல்லட் பார்த்துட்டு இருக்க மெக்கானிக்ஸ் தான் நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து புல்லட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நம்மளால் செஞ்சு போட முடியும். நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமான ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கனால செஞ்சு போட்டுடலாம். இது ஒரிஜினல் ஸ்பேர் இப்படி தான் இருக்கும்னா அதை கரெக்டாக நம்ம வந்து லேத்தில் மில்லிங் பண்ணி எல்லாம் பக்காவாக ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி போட்டுற முடியும். ஸோ இப்போ ஈவன் இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. இந்த வண்டிக்கு செல்ஃப் ஸ்டார்ட் போடுறதுக்கு இந்த லெஃப்ட் சைட் கேசிங் ஃபுல்லாக, சென்டர் கேசிங், சைட் கேசிங் ஃபுல்லாகவே மாற்றிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புல்லட்டில் இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற யூனிட் வராது. ஸோ இது வந்து மெக்கிஷ்மோவோடது எடுத்து இதுக்கு ஆல்டர் பண்ணி இதுக்கு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். மாடிஃபிகேஷன்றது இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு ப்ராடக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு செய்கிற மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளால் செஞ்சு போட முடியும். நம்மகிட்ட அதுக்கான ஃபிட்டிங்ஸ், டர்னிங்ஸ், அந்த லேத் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம செஞ்சு ரெடி பண்ணி போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி தான். ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது எல்லாமே புல்லட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த SD, ஜாவா இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேர்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வெளியேருந்து வாங்கிக்கலாம். பட் டைம் எடுக்கும், டைம் கன்சூமிங். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸாக ஒர்க் பண்ணோம் இந்த வண்டிக்கு. சின்ன ஸ்பேர்ஸு, சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்து இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ பைக் ரெடி பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கணும் இந்த வண்டி. ஸோ அதில் ஏதாச்சும் 1-2 ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி ரெடி பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கராஜ் ஓப்பன் பண்ண மொதல் வண்டி இது. ஸோ இது வந்து அதாவது மாடிஃபை பண்ண முதல் வண்டி இந்த கராஜில். ஏன்னா நான் வந்து 2014க்கு அப்புறம் இந்த மாடிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுறதில்ல, வெறும் ஐடியாஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போது திரும்பவும் ஆரம்பிக்கும் போது ஸோ இந்த வண்டி வந்து நான் செஞ்சு ரெடி பண்ணி எல்லாம் இறக்கிட்டோம். டைமிங் வந்து இந்த வண்டிக்கு செட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் டைமிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அகைன் இந்த வண்டிக்கு டைமிங்கை செட் பண்ணி அந்த உள்ளே இருக்க மேக்னெட் வந்து நகர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து கரெக்ஷன் பண்ணி திரும்ப குரூப் பண்ணி ஒரு கீ போட்டு திரும்பவும் செட் பண்ணி இந்த வண்டியை வந்து இப்போ ரன் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் ட்ரையல் அண்ட் மெத்தட் தான். வண்டி ரெடி பண்ணால் இது இப்போ நம்ம லேட்டஸ்ட் வண்டி மாதிரி எடுத்தோன்னா ஸ்மூத்தாக அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இதோட போர் பிஸ்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிஷினில் கொடுத்து பண்ணுறது. இப்போ CNCயில் பண்ணுற மாதிரி, லேட்டஸ்ட் வண்டியில் பண்ணுற மாதிரிலாம் வந்து ரொபாட்டிக்ஸில் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாலாம் இருக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ள குங்குமம் போட்டு, மெர்க்குரி போட்டு, போரையும் பிஸ்டனையும் வச்சு நல்லா தேய்ச்சி ராவிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்மூத்னஸ் வர வரைக்கும் வச்சு தான் மாட்டுவோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி மாட்டியிருக்கோம். வண்டி ஓடி ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடினா தான் ஃப்ரீ ஆகுங்கிறனால இப்போ இந்த வண்டி எடுத்து சும்மா நாங்கள் டெய்லி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாகி மைலேஜ் எல்லாம் டியூன் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாங்கள் ஓட்டி பார்த்து எங்களுக்கு பர்ஃபெக்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஆனால் இப்போ எவ்வளோ மைலேஜ் தருது? இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி இன்ஜின் மாட்டினப்போ டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 15-18 வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரன் ஆகி இப்போ 500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, 30க்கு வந்திருக்கு. இந்த வண்டி ஆவரேஜாக 30 to 35 கண்டிப்பாக வரும்.
ஸோ ஏன்னா இது வந்து மேக்ரோனி கார்பரேட்டர். இது மேக்ரோனி கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35 கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் 40 வரைக்கும் கொண்டு போகலாம். அது நம்ம ஓட்டி செட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. பிகினிங்கில் கரெக்டாக நம்ம இன்ஜினை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் மைலேஜ் நல்ல 40 வரைக்கும் மைலேஜ் வரும் தாராளமாக. ஓகே. ஆனால் இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ சேல்? அப்ராக்சிமேட்டாக இந்த வண்டி வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.6 lakhs வரைக்கும் ஆச்சு. வண்டி விலை இல்லாமல் வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் 1.6 lakhs கிட்ட ஆச்சு. ஸோ இன்னும் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் இருக்குது. வண்டியோட எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் முடியுது. ஸோ ரெனியூ பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 2 to 2,10,000 கிட்ட வந்துடும் ஆல்மோஸ்ட் ஒரு வண்டி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில். ஓகே. ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் வண்டி நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடுறோம், இது எப்படி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் காஸ்ட் எங்கே உங்களுக்கு சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து பாருங்கள், இதை வந்து எல்லா மெக்கானிக்கும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக ஒரு மெக்கானிக் தான் ஒர்க் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு கிளச் கேபிள் மாட்டினா கூட வேலை தெரியாமல் இந்த வண்டியில் செய்ய முடியாது. லேட்டஸ்ட் வண்டியில் வந்து நீங்கள் ஸ்ப்ளெண்டரோட கிளச் கேபிள் மாட்டினா கூட மாற்றிக்கலாம் யூசி இன்ஜினில். இதில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை செய்யறதுக்கான மெக்கானிக்கை பிடிக்கிறது தான் ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு நல்ல மெக்கானிக் இருக்காங்க அப்படின்னா இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி, ஸ்பேர்ஸ் எல்லாம் ரேட்டு கம்மி தான் இதுக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வண்டிங்களோட ஸ்பேர்ஸ் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் எல்லாம் ரேட்டு கம்மி தான். ஸோ சின்ன வேர் அண்ட் டேர் ஸ்பேர்ஸ் சொல்கிறேன் நான், அதோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னென்னா இது இப்படி அழகாக தொடச்சி மெயின்டைன் பண்ணணும், ரெகுலராக தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி க்ரோம் ஃபினிஷ் பண்ணும்போது ரெகுலராக தொடச்சிட்டே இருந்தீங்கன்னா வண்டி நல்ல லுக்ஸ் எப்போவுமே இருக்கும், அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ நீங்கள் மழையில் நினைச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஈரத்தோடு அப்படியே நிப்பாட்டாமல் சும்மா ஒரு கிளான்ஸ் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த பளபளப்பாக. ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்ன்னு நம்ம எடுத்தாவே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோம் பார்ட்ஸ் தான். இதுலேயும் ரெஸ்டோர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா க்ரோம் இருக்குது. ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா சீக்கிரமாக இப்போ இருக்க வண்டிலாம் ஒரு 1 year ஆனாலே ரஸ்ட்டு பயங்கரமாக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி ரஸ்ட் ஆகாமல் இருக்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஸோ இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து 2-3 குவாலிட்டி பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியில் நமக்கு பண்ணியிருக்க க்ரோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மாதிரி காப்பர் கோட்டிங் கொடுத்து அதுக்கு மேலே க்ரோம் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் க்ரோமோட காஸ்ட்டுமே எங்களுக்கு ஜாஸ்தியாக வந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த க்ரோம் எப்படி மெயின்டைன் பண்ணோம், அந்த இன்ஜின் பஃபிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பளபளப்பு போகாமல் மெயின்டைன் பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம பிஓபின்னு சொல்லுவாங்க சாக் பவுடர். அந்த சாக் பவுடர் வந்து லைட்டாக ஒரு துணியில் டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது மேலே தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் ஒரு நார்மல் துணி போட்டு தொடச்சி எடுத்திங்கனாலே இந்த க்ரோம் வந்து பளபளன்னு மெயின்டைன் ஆகும். ஸோ இது மேலே வந்து ஆக்சிடைஸ் ஆகும். நீங்கள் நம்ம நார்மல் காற்றுப்படுதுன்னா ஒரு மாதிரி கருப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து இந்த நீங்கள் சாக் பவுடர் வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக வீக்லி ஒன்ஸ் துடைக்கணும் இந்த வண்டியை, அதுதான் விஷயம். வீக்லி ஒன்ஸ் சாக் பவுடர் போட்டு துடைக்கணும். டெய்லி சும்மா ரஃபாக துணி வச்சு தொடச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துடைக்க தான் வந்து ஷைனிங் வரும். அது நீங்கள் எந்த க்ரோம் பார்ட்ஸ் எடுத்திங்கனாலும் சரி, ஈவன் லேட்டஸ்ட் ஒன்றில் கூட நிறைய க்ரோம் போகுது, எல்லாமே அப்படி தான். நீங்கள் அந்த சாக் பவுடர் போட்டு தொடச்சிங்கன்னா நல்ல பளபளன்னு இருக்கும். ஆனால் இப்போது இந்த ஓவராலாக ரெஸ்டோர் பண்ணது ப்ளஸ் பைக்கு இது வேறு நெக்ஸ்ட் 5 years வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு 2,10,000 வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இந்த வண்டி யாருக்கான வண்டினா? ஆக்சுவலாக இது வந்து இப்போது நாங்கள் ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாருக்கான வண்டின்னு கேட்கறது வந்து எந்த கஸ்டமருக்குன்னு கேட்குறீங்களா? ஓகே ஃபைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 buyers வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது வந்து நம்ம லோன்லாம் பண்ணி எடுக்க முடியாது, நெட் கேஷ்லாம் எடுக்க முடியாது இந்த வண்டியை. ஸோ அதனால் அங்கே வெளியூர்லேருந்தெல்லாம் கூட வந்து பார்க்குறாங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து வீடியோ காலில் தான் பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ யாருக்கு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா கிளாஸ் மாட்டணும், கண்ணாடி மாட்டணும், சாரி கார்டு மாட்டணும், கிராஸ் பார் மாட்டணும், ஹாரன் மாட்டணும். இது 4 நாங்கள் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். அது கன்ஃபார்மாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வண்டியை ஃபுல்லாக ஓவரால் ஒரு பாலிஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ஜின் கேசிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சப் பண்ணணும். இன்னும் பிளாக் அண்ட் சில்வர் எல்லாம் டச்சப் பண்ணணும். இதெல்லாம் டச்சப் பண்ணி பாலிஷ் போட்டு வண்டியில் எக்ஸசைஸும் மாட்டி நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். அண்ட் ARK Diaries மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம மோட்டோ ஆஸ்பைரரோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பைக் பற்றின அப்டேட்ஸ், நாங்கள் பண்ணுற பைக் ட்ரிப்ஸ் அண்ட் இந்த மாதிரி பைக் மாடிஃபிகேஷன்ஸ் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வீராண்ணா, இப்போ நம்ம முன்னாடி இந்த பைக் மட்டும் தான் சேல்ஸுக்கு இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் பைக்ஸும் சேலுக்கு இருக்காண்ணா? இல்லை, நம்மகிட்ட வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணாமல் எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாலுமே நம்ம சர்க்கிளில் வண்டிங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நாங்கள் சேல்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் புல்லட் ஒன்று இருக்குது, 95 மாடல். ஸோ அது வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எல்லாமே நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். பெயிண்டிங் வேணும் அப்படின்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவுட்லுக்ஸ் வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்குது, அது மட்டும் பெயிண்டிங் வேணால் தனியாக பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ஜின்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது, வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு பைக் ரன்னிங்ல இருக்குது, எனக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணி தரணும்னா பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணலாமா? எப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் டிஸ்மேண்ட்லிங் அண்ட் அசம்பிளிங் சார்ஜஸ் வந்துடும். அதை மட்டும் பிரித்து வச்சுட்டு நம்ம வெறும் இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் பஃபிங் பண்ணி பிளேட்டிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, சரிங்கண்ணா. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக கொடுத்த ரொம்ப நன்றிண்ணா வீரண்ணா.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஒரு நல்ல ரெஸ்டோர் பண்ண புல்லட் தேடிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீரானாவோட கேரேஜ், ஃபோன் நம்பர், மேப் லொக்கேஷன் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோ வீரானாவோட சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ அவர் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பார், க்ரீன் கலர் புல்லட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, அதேமாதிரி கவர்மெண்ட் புல்லட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார். ஸோ அந்த புல்லட்லாம் முடியும் போது இல்லை ரெஸ்டோர் பண்ணி முடிக்கும் போது சேலுக்கு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வீரானா கேட்டு நான் ஃபுல் வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.